இவர் தோத்து போயிடுவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க? சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்சம் ரூபாய். அது நீங்க தானா? ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? 10 லட்சம் ரூபா கிட்ட. 10 லட்சம் ரூபா ஒரே நைட்ல முடிவு பண்ணதான் சார். அடுத்த நாள் கடையை திறக்கல சார். எவ்வளவு மொத்த நஷ்டம்? சார் 45 லட்சம் ரூபா. 45 லட்சம். ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா? வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா? அது சக்சஸ் ஆயிடும். எப்படி சார் நடக்குது? எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில் பண்ணுச்சு? 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஏமாந்தேன். என்னையா சொல்ற? அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்சம் ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதாவது திருநெல்வேலியில அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார். இப்போ எங்க பரோட்டா மாஸ்டர் இருப்பாரு. கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பாரு. அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே. கடை ஓடுது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களா, சிரிக்கவே மாட்டாரு. அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு. ஏதாவது ஜாமா இல்ல அப்படின்னா அங்க வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. உடனே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டா, இது நீங்க வாங்கினது இல்லப்பா, அவங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படின்றத தாண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். முடியலடா. ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? 10 லட்சம் ரூபா கிட்ட. 10 லட்சம் ரூபா. பிசினஸ் ஆரம்பிச்சது வந்து 2021. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணா எதா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட். ஐடி கம்பெனில கம்யூனிகேஷன் ஆஃபீஸரா இருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வருமானம் இருந்தது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசம் எடுத்தேன். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. ஊர்ல டீ கடை வச்சிருக்காங்க சார். நான் வந்து என்ன பண்ணேன், ஹோட்டல்லாம் நல்லா போகுது போல, இப்போ நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, சென்னையில வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார் வீட்டுல. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னை நம்பி அவங்க 2 வருஷம் கடையை லீஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஊர்ல டீ கடை வச்சிருந்த ஆளுங்களை சென்னை கொண்டு வந்துட்டீங்க? ஆமா சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சென்னையில வந்து நான் கடையை கேட்கறேன், எல்லாம் கேட்கறேன்னா ரேட்லாம் அதிகமா இருக்கு, ரெண்ட் ரேட் அதிகமா இருக்கு, நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி ஓகே இது வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பிளான் பண்ணோம் சார். ஆத்தி வந்துட்டானா? வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா 500 வர சொல்லு. என் பேச்சை கேட்டு வர வந்துட்டாங்க. வந்துட்டு பாண்டிச்சேரியில் கடையும் வச்சாச்சு. நாங்க வச்சு ஒரு 2 மாசம் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு சார். உன் பேச்சை கேட்டு தங்கறதுக்கு இடம் இல்லாம தின்றதுக்கு சோறு இல்லாம நடு ரோடுக்கு வந்துட்டோம். சந்தோஷமா? 3ஆவது மாசம் புதுசா பக்கத்துல ஒரு கடை வருது. அந்த கடை நல்லா பார்த்தா ஜொலிச்சு நல்லா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. அப்போன்றப்போ நம்ம கடை வந்து லைட்டா அடிபட ஆரம்பிச்சிச்சு. விட்டுட்டு மறுபடியும் ஊர்லயே வெட்டிக்கிற வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. எப்பா ஒரு டீ ஒண்ணு போடியா. சோ சென்னையை பாக்குறப்ப எக்கச்சக்க கடை இருக்கு, இவ்வளவு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய சொல்றாங்களே, ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்க? எப்படி வச்சாலும் ஓடிடுன்ற ஒரு மைண்ட் செட் சார் அது. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. அந்த கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இதான் நடக்குது இப்போ. அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களை ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரொமோஷன் வீடியோ. ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா 1.5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம். ஏமாந்துட்டேன்டா. அம்புட்டு பயலுலோ அப்பனை ஏச்சுட்டானோயா. சார் ஆப்போனன்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஆஹா. யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? ரீல்ஸ்ல நீங்க கிங்கு. அதை நம்பி ஒரு ஆளு பாவம் கிங்கா இருந்தவரு ஹஸ்பண்ட் ஒரு 1.5 இயர்ஸா வேலை இல்லாத வீட்டுல இருந்தாங்க. நான் குக்கிங் கொஞ்சம் நல்லா சமைப்பேன். ஸோ அதனால அவருக்கும் வேலை கொடுக்கணும், நானும் வேலை செய்யணும். 2 பேருமே சேர்ந்து சொந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சோம். கிரேட். இஸ் ரியலி கிரேட். ஸ்டாப் மட்டும் தான் அவரே கம்ப்ளைண்ட் பண்றாரு சார். ஆனா தவறு சார். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்து ஃப்ரெண்ட்லியா நடக்கும்போது ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவர் எக்ஸ்ட்ரா டைமிங் இருந்து வேலை பார்ப்பார் சார். அருமையா சொன்னீங்க சார். நான் வந்து எல்லா மாஸ்டரையும் குறை சொல்லல ப்ரோ. ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது கரெக்டான ஆளை நீங்க சூஸ் பண்ணணும். ஆஹா. ஒரு பிசினஸ்க்குள்ள போறீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ பரோட்டா மாஸ்டர் போறீங்கன்னா பரோட்டா என்ன பிராண்ட் வாங்கி கொடுக்குறீங்க அதை பார்க்கணும். அவர் கடையில ஜாமா வாங்கி கொடுத்துறேன், மாஸ்டர் போய் தனியா வாங்குறாருன்னா அது உங்களுடைய தப்பு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அதை நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டுல இருந்து புதுசா போறப்போ மாஸ்டர் யாரு, பரோட்டா என்ன போடுவாங்க, என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து பிளைண்டா ஒரு ஆளை நம்புறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நாம வந்துட்டு கெஃபே மாதிரி வச்சிருக்கோம். டீ, காஃபி, வடை, பஜ்ஜி, போண்டாலாம் போடுங்க.
அப்ப வந்துட்டு இன்னும் போகும்னு சொல்றாங்க. ஏற்கனவே உன்னை நம்பி தான் கிளிகிளின்னு ஆயிப்போச்சு, இன்னும் எப்படி நம்புறது? நான் ஆரம்பிச்சது வந்து சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை எப்படியாவது வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சு அம்மா தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் அங்க உட்காந்து பாக்குற மாதிரி நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? உங்க அம்மா நீங்க தானே கடையை மூடலாமா வேண்டாமா? கடை வச்சதுல இருந்தேவும் நல்லா யாருமே வீட்டுல ஒரு நிம்மதியா இல்ல. என்ன எப்படி புலம்புற ஆதா மீனாட்சி? சார் என்கிட்ட ஒரு 300-400 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார். நான் இவங்க சொல்றதை நான் அக்ரியே பண்ண மாட்டேன். ஸ்டாஃபை நம்மளுடைய ஒரு பார்ட்னரா நம்ம ட்ரீட் பண்ணா, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா, நல்ல சேலரி கொடுத்தா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. என்னோட ஸ்டாஃப் யாரும் எங்கேயும் போகலையே. இதை நான் நம்பணும். 12 வருஷம் ஆகுது நான் இந்த பிசினஸ்ல இறங்கி. 12 வருஷம் அப்ப என் கூட இருந்தவங்க இப்ப வரைக்கும் ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்களே. இது பெரிய விஷயம். இது என்னங்க பெரிய விஷயம்? எனக்கு வியாபாரமே ஆகலனாலும் மாசம் நான் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணேனோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு எப்படியாவது அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருவேன். லேட் பண்ணவே மாட்டேன். நல்லா மனுஷன் ஏண்டாலு நான் டேஸ்டா பேசுறாரு பாரு சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு 2.5 லட்சம் ரூபா சார். ஓ, கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணேன் சார். தென் மாவட்டத்துல இருந்து வேலைக்கு கூப்பிட்டு வருவோம். அவரும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்து தான் வராங்க. ஆனா இங்க வந்து நம்ம பேச்செல்லாம் அவ்வளவா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்ம இதை பண்ணணுமா? அடுத்து அப்பா அம்மா கிட்ட போய் நின்னாச்சு. பணமும் ரொம்ப இழந்தாச்சு. நாங்க 3 பேர் பசங்க. கடைசியில எனக்கா தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. மீண்டு வரவே முடியாது, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டம் கொடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி ஒரே நைட்ல முடிவு பண்ணதான் சார். அடுத்த நாள் கடையை திறக்கல சார். சபாஸ் மாமா சபாஸ். எவ்வளவு மொத்த நஷ்டம் சார்? 45 லட்சம் ரூபா. 45 லட்சம். என்ன தல சொல்ற? பேசிக்கலி சார் நாலேஜ் வேணும் சார் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 6 மாசம் பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போனேன் சார். கத்துக்க ஹோட்டல்ல போய் என்ன கத்துக்கிட்டீங்க? கிளீனரா இருந்திருக்கேன், பாத்திரம் கழுவி இருக்கேன், செஃப்பா இருந்திருக்கேன் சார், கேஷியரா இருந்திருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன். இதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமிரு தனா வெட்டலாம். ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. சப்போஸ் ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா நம்ம ஸ்டாஃப் ஆயிடும் சார். பிரியாணி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பிரியாணி போடுவேன். பரோட்டா போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பரோட்டா போடுவேன். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா? வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா? அது சக்சஸ் ஆயிரும். எப்படி சார் நடக்குது? உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு 15 பேர் கிடைச்சாங்க. கரெக்டா அது போச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு பிரான்சைஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைமிங்ல வந்துட்டு இந்த மேன் பவர் ஏஜென்சி கிடையாது, இந்த பிரான்சைஸ் கொடுக்கறது கிடையாது, ரீல்ஸ்ல போட்டாதான் இது வந்துட்டு ஓடும் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. எல்லாருமே வந்து இப்போ எதுனாலும் பிசினஸ்னா டீ கடை ஆரம்பிச்சிடலாம், அதுல லாபம் வந்துடும் அப்படிங்கறது வந்து எல்லாம் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. அற்புதமா சொன்னம்மா. பம்மல் நல்ல தம்பி ரோட்ல தான் சார் வச்சேன். அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. வீட்லயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவாங்க. அங்க யாரும் வரல. அங்க போய் கருப்பட்டி காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து வச்சது தப்பு. எல்லாம் என் தலை எழுத்து. ஃபேமிலியா செஞ்சோம். அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அம்மா அப்பாவுக்கு முடியல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சரி இதுக்கு மேல வேணாம் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபா தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க ரீல்ஸ்ல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு? 1.5 லட்சம் கொஞ்சமா அதிகமாக சார். பிரான்ச்சைஸிக்கே 4.25 லட்சம் கொடுத்தோம். அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட. எப்படி கோர்த்து விடுது? பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்குன்னு இருக்கும். டேபிள் சேர் வாங்கி போடணும், ஸ்டாக் வாங்கி போடணும், போய்கிட்டே இருக்கும். அது கையில இருந்து போயிட்டே இருக்கும். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருப்பா. பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு அங்க பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எந்த பயனும் இல்ல. சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொகேஷன் சரியில்லை, நீ வேற லொகேஷன் மாத்துன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நாங்க லொகேஷன் நாங்க பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்பதான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. சரி அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொகேஷன் நீ மாத்துன்னு சொல்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நீ டீ காஃபி வரலையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அதுக்கு நான் தனியா வச்சுட்டு போயிருப்பேனே. தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியா வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாய் சூப்பரா வச்சிருக்கலாம். அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய. எல்லாம் விதி. பிரான்சைஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க? இந்த டேட்ல ஒரு நல்ல நாள் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு ஒரு கடை வேணும், இந்த கடையில எனக்கு இந்த கடை கொடுத்துட முடியுமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க சார். அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? 1.5 லட்சம் ரூபாய். அது நீங்க தானா? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. 1.5 லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார். சார் அது உண்மை. நான் காட்டுட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம், தாராளமா காட்டலாம். 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தான் சார் சொல்றதுங்க. சார் அப்படிதான் சொன்னாங்களே. 1.5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க?
நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சாரு, 6 மாசத்துல காலி பண்ணார். தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சாரு, பெரிய பிராண்டு, 200 மேல அவுட்லெட் இருக்குன்னு சொன்னாங்க. அவரும் 3 மாசத்துல காலி பண்ணார். நான் பார்த்த இடம் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? அதே மூங்கிலேரி அதே பம்மல்ல தான் இருக்கு. அவர் நல்ல தம்பி ரோடுன்னு சொல்றாரு. அதுல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ல தான் இருக்கேன். நான் சொல்லக்கூடிய அதே பிராண்ட் பாத்தீங்கன்னா அதே ஏரியால 4 கடை இருக்கு. இன்னைக்கும் அதே 4 கடைகள் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு தான். என்ன உருட்டு நீ உருட்டு. எந்த ஏரியாவில் சார் 4 கடையில்? பம்மல்ல எத்தனை கடை இருக்கு நீங்க சொல்லுங்க. சார், நீங்க சொல்ற கடை நான் சொல்லல சார். சார், நீங்க சொல்ற கடை நான் சொல்லல. என்னடா தம்பி பொதுக்கூட்டத்துல எதிர்க்கட்சிக்காரன் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற? ஆசை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிங் போவாங்க சார். நான் 1.5 லட்சம் சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போறது இல்ல. ஃபார்மட்னு ஒன்னு இருக்கும். அந்த ஃபார்மட் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸை இவங்க ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. விடமாட்டான் போல் இருக்கு. பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அந்த கடை இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இருக்குல்ல. அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி கேளுங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மிடில் கிளாஸ் தான் சார் நாங்க. ரொம்ப இறங்கியும் வேலை செய்ய முடியல, அடிமட்டத்துக்கு. விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் தோத்து போயிருவாருன்னு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. 2 சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்டையா இருக்கு. ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு சொல்ல முடியும்? நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழைப்பு பிரான்சைசி கொடுத்து அவர் அதுல பிசினஸ் நடந்து உங்களுக்கு லாபம் வந்தா அந்த மாடல் இஸ் ஐடியல். பிரான்சைசி கொடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கன்னா தொடர்ச்சியா இருக்க முடியாது. அப்ப அது எம்எல்எம் தான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.